வணக்கம் நண்பர்களே. ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்ப கொண்டாடுகிற விழாவாகும். மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு 8வது மகனா கிருஷ்ணர் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையா வளர்க்கப்பட்டார். துவாரகையை அரசாட்சி செய்தார். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தவரும் கண்ணன் தான். தேரோட்டியா வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டியா வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள் தான் பகவத்கீதையா உள்ளது. தன் கடைசி காலத்தில் வேடன் ஒருவன் எய்த அம்பு காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் கண்ண அவதாரத்தை முடிச்சு மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்று சூறப்படுவது. உன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சு அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களா அலங்கரிக்கிறோம். வாசில தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கிறோம். ஆலிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைச்சு வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதா சைதீகம். வீட்டின் நுழைவாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாதச்சுவற்றினை மாவால் பதிய செய்ய வேண்டும். கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களா அலங்காரம் செய்ய வேண்டும். அதில் துளசி இருந்தா இன்னும் சிறப்பு. பிறகு கிருஷ்ணருக்கு பிடிச்ச தயிர், வெண்ணெய், அவள் கண்டிப்பா வைக்க வேண்டும். சீடை, முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு பூஜையை மாலை முதல் செவர மணிக்கு செய்த சிறப்பு. அப்போ சந்தோஷத்தோடும் பக்தியோடும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம்.